திருமாவசியமாக்குறன்ற முடிவும் இந்த நேரத்தில் தவறான முடிவுங்க. 1/2% ஓட்டு வாங்கின விசிகலேருந்து ஒருவரை முதலமைச்சராக்கிட்டு 34% ஓட்டு வாங்கின ஒரு கட்சிக்கு நாங்கள் வாய்ப்பை மறுப்போன்றது வந்து தவறான பார்வை. தலித் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து அவரை முதலமைச்சராக்குகிறீர்கள் என்றால் அப்படி தான் அந்த ஐடியா ஃப்ளோட் ஆச்சு. ஆனால் கடைசியில் வந்து உங்களுக்கு அது எங்கே போய் நிற்கும்? ஒருவேளை அது சக்ஸஸ் ஆயிருந்தனா 34%க்கு மேலே 34.85% 35% வாக்கு வாங்கின கட்சி ஆட்சி அமைக்க விடாமல் 1/2% ஓட்டு வாங்கின கட்சி நீங்கள் ஆட்சி அமைக்க விடுறீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படும். அது தெரிஞ்சு தான் திருமாவே அந்த 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 முயற்சி வந்து கடைசி நேரத்தில் செயல்படாமல் போனதுக்கு திரும்ப விழித்து கொண்டார். இது வந்து தலித் ஆன்டி தலித் பாலிடிக்ஸ் கிடையாது. இது வந்து சுயநல அரசியலுக்காக திமுக அண்ணா திமுக விளையாடுறாங்கன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. பட் எனவே முடிஞ்சு போன விஷயம். இன்றைக்கி இது எல்லாத்தையும் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அரசாங்கத்துக்கான ஸ்திரத்தன்மை 25 எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபிகேஷனில் மாட்டுவானா மாட்ட மாட்டானா நம்பர் 1. நம்பர் 2 நிர்வாக ரீதியிலான விஷயங்களில் விஜய் கொடுத்த ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சில லட்சம் கோடிகள் பணம் தேவைப்படுது. அது அவரால் எப்படி வந்து இந்த நிதி நெருக்கடியை அவரால் எப்படி சமாளிக்க முடியும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்.